கன்னி ராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்புமுனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தம்ங்க. சமீப காலமா எல்லாமே கைக்கு எட்டுன தூரத்துல வருது. ஆனா, கடைசி நிமிஷத்துல நழுவி போகுதேன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்குமுங்க. நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுவீங்க. ஆனா, உங்களுக்கே ஒரு வழி தெரியாம தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிற தடை இல்லைங்க. இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலமுங்க. ஆனா பயப்படாதீங்க. கன்னி ராசிக்கு அந்த தடைகளை உடைக்கிற சாவிய இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போறாருங்க. அந்த சாவி வேற எதுவும் இல்லைங்க. உங்க குலதெய்வம் தாங்க. உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலைய மனசுல நினைச்சுக்கிட்டு குலதெய்வத்தோட பெயரை கமெண்ட்ல ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மனபாரத்தை பாதியா குறைக்குங்க. இந்த பலன்களை பழிக்க வைக்குங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்க முன்னேற்றத்திற்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்க தான் இருக்குங்க. வாழ்க்கையை மாத்த போற இன்றைய கன்னிராசி பலனுக்குள்ள போகலாமாங்க. நவ கிரகங்களுடைய இளவரசன் சொல்லக்கூடிய புதன் பகவான ராசி அதிபதியா கொண்ட கன்னிராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாழ்க்கையில எவ்வளவுதான் தோல்விகளை சந்திச்சாலும் வீழ்றதெல்லாம் எழுவதற்கு தானே அப்படின்ற மாதிரி எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை அப்படியே மறந்துட்டு அடுத்து என்ன பண்ணணும், அதுக்காக அந்த கஷ்டத்துடைய வலிகளை மறக்க மாட்டீங்க. அந்த வலிகளையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு அடுத்து இந்த மாதிரி ஒரு கஷ்டம் நிலைக்கு நம்ம போகக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. கன்னியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் உதவக்கூடிய மனப்பான்மை படைத்தவங்க. முடிஞ்ச அளவுக்கு யாருடைய மனசும் நோகாம பேசணும், நடந்துக்கணும், செயல்பாடுகள் தனித்துவமா இருக்கணுங்கிறதுல உறுதியா இருக்கக்கூடியவங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட கன்னிராசிக்காரங்க பயம் அறியாதவங்க. எதை செஞ்சாலும் சரி, இந்த கூட்டமா போய் சேர வேலையெல்லாம் சுத்தமா ஆகாதுங்க. கன்னியை பொறுத்த வரைக்கும் தனிமரமா நிற்கக்கூடியவங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய பெரும் பிரச்சனை ஒரு 8 பிரச்சனை முடிவுக்கு வரப்போகுதுங்க. இவன் கன்னிராசிக்காரன் சொல்றது என்ன இருக்குமா, எங்க வாழ்க்கையில 8 பிரச்சனை தானே நினைக்கிறியா? 8000 பிரச்சனை இருக்குது. 8 வச்சாலும் ஒரு பிரச்சனை கூட என்னால முடிக்க முடியல. பயங்கரமா தான் யோசிக்கிறோம், பயங்கரமா திட்டம் போடுறோம், பயங்கரமா செஞ்சு முடிக்கன்னு போறோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இப்ப இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க நீங்க பெருசெல்லாம் இது பண்ண வேணாமுங்க. சர்வ சாதாரணமா உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வந்தாவே நீங்க சொன்ன அந்த 8000 பிரச்சனைக்கும் வழி இல்லாம போயிடுங்க. அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, எரியறத புடுங்கினா கொதிக்கிறது தன்னால அடங்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். எதன் காரணமான்னு தெளிவா பார்க்கலாமுங்க. இப்போ கன்னிராசி உங்களுடைய ஜோதிட சாஸ்திரப்படி நவகிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ராசியை மாத்துங்க. இதன் காரணமா சக்தி வாய்ந்த யோகங்கள் சில சமயம் உருவாகுதுங்க. அதுவும் இப்போ உருவாகக்கூடிய யோகம்ங்கிறது திருக்கரிகை யோகம்ங்க. திருக்கரிகை யோகம்ங்கிறது 50 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய மிதுன ராசியில சூரியன், புதன் மற்றும் குருவுடைய சேர்க்கையினால உருவாகுதுங்க. இது கன்னிராசிக்காரங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகுதுங்க. புத்திசாலித்தனம், பேச்சு, படிப்பு, வியாபாரம் இது எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவா வரக்கூடியவர் புதன் பகவானுங்க. நவ கிரகங்களுடைய தலைவன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான், குருவுக்கெல்லாம் குருவான குரு பகவான், இவங்க 3 பேருடைய சேர்க்கைங்கிறது சக்தி வாய்ந்த திருக்கிரக யோகம் இல்லையா? இதன் காரணமாக தான் அதிர்ஷ்டத்தை பெற போறீங்க. அதாவது மகத்தான வெற்றியும் நல்ல நிதி நன்மைகளையும் வேலையிலையும் சரி தொழிலையும் சரி சிறப்பாக இருக்க போறீங்க. இப்போ உங்களுக்கு முடிவுக்கு வரக்கூடிய 8 பிரச்சனை என்னங்கிறத லிஸ்ட் போட்ட மாதிரி பார்த்துடலாமுங்களா? முதல் விஷயமுங்க, முதல் பிரச்சனையே இதுதான். குடும்பத்தில் ஒத்துமை இல்லை,
குழப்பம், சண்டை சச்சரவு, ஏதாவது பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தா அந்த நிலை மாறுதுங்க. குடும்பத்தில் இருந்த குழப்பம் விலகுதுங்க. குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுக்கு ஒரு தீர்வு வருதுங்க. இன்னும் சொல்லப்போனால் குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படுதுங்க. குடும்பத்தில் எல்லாருமே ஒத்துமையாக இருக்க போகிறீங்க. அதே நேரத்தில் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி கூட ஏற்பாடாகுங்க. ரெண்டாவது பிரச்சனை பார்த்தீங்கன்னா, அரசு வழிகளில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகுதுங்க. மனசில் ஒரு மாதிரி பயம், பதட்டம், என்ன நடக்க போகுதோ, இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனை எப்படி சரியாக போகுதோங்கிற இந்த நிலையில் இருந்துச்சு இல்லையா, அதில் மாற்றம் வருதுங்க. எதுக்குமே பயப்பட மாட்டீங்க இந்த கன்னிராசிக்காரங்க. ஆனால் குறிப்பிட்ட நாட்களாக ரொம்ப பயமாக தான் போயிட்டுருக்கு வாழ்க்கை. அது மாறுதுங்க. பழைய மாதிரி எதுக்கும் பயப்படாமல் இருக்க போகிறீங்க. மூன்றாவது பிரச்சனை பார்த்தீங்கன்னா, எதை தொட்டாலும் பிரச்சனை. குறிப்பாக கன்னிராசி ஆண்கள் பெண்களால் பிரச்சனை, பெண்கள் ஆண்களால் பிரச்சனை, அந்த தொல்லைகள் விலகுதுங்க. சாதகமே இல்லாத விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வருதுங்க. அதுவும் தொழிலில், உத்தியோகத்தில், ஷேர் மார்க்கெட்டில் எல்லாத்துலேயுமே அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் வரப்போகுதுங்க. இது நாள் வரைக்கும் அதிர்ஷ்டங்கிற பேருக்கே அர்த்தம் தெரியாத அளவுக்கு கஷ்டம் நம்மளை துரத்திட்டு இருந்துச்சு. அது மாறப்போகுதுங்க. நான்காவதாக பார்த்தீங்கன்னா, எதிரிகளால் உங்களுக்கு இருந்த தொல்லைகள் மறையுதுங்க. கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குன்னு இந்த மாதிரி ஏதாவது அலைஞ்சிட்டு இருந்தால் கூட அதில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குதுங்க. சந்தோஷம் உண்டாகுதுங்க. வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. பணியாளர்களாக இருக்கீங்களா, தனியாக அரசாங்கத்திலேயோ, ஆண்களோ பெண்களோ ஒருத்தர் கீழே வேலை பார்த்தா சரிங்க, அதில் இருந்த நெருக்கடிகளுமே நீங்குதுங்க. ஐந்தாவது பிரச்சனை பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஆரோக்கிய குறைபாடால் படுத்திருப்பீங்க, ஏஞ்சிருப்பீங்க, நிறைய மருத்துவ செலவு செஞ்சுருப்பீங்க. அந்த நிலை மாறுதுங்க. குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருடைய ஆரோக்கியத்திலையும் முன்னேற்றம்ங்க. குறிப்பாக முதியவர்களுடைய ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் சீராகுதுங்க. பொன் பொருள் சேருதுங்க. புதிய சொத்து சேர்க்கையும் உண்டாகுதுங்க. ஆறாவது பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நம்ம நினைக்கிறது ஒன்று, அங்கே நடக்கிறது ஒன்று. நம்ம ஒன்று நினச்சி ஒரு வேலையை தொடங்குவோம், ஆனால் முடிவுன்னு பார்த்தா நம்ம நினச்சது மாதிரியே இருக்காதுங்க. ஏன்டா அந்த வேலையை செஞ்சோம், நல்லா கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனால் இனி கன்னிராசி நினைக்கிறது எல்லாமே நடக்குமுங்க. தொழிலில், வியாபாரத்தில், எந்த விஷயத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளுமே இல்லாமல் போகுமுங்க. உடல்நிலையிலுமே முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. இழுபறியாக இருந்த எல்லா விதமான செயல்பாடுகளுமே இப்போ வேகம் எடுக்குமுங்க, முடிவுக்கும் வருமுங்க. அடுத்ததா 7வது பிரச்சனை பார்த்தீங்கன்னா, அரசியல் துறையில் இருக்கிறவங்க, விவசாயத்துறையில் இருக்கிறவங்க, என்ன வேலை செஞ்சாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, குறிப்பாக செல்வங்கிற விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்ங்க. நம்ம 4 பேருக்கு தெரியுதா அப்படின்னா, அந்த 4 பேரில் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க எத்தனை பேர்? 4ல் 3 பேர் நமக்கு முக்கியத்துவம் கொடுத்தா கூட அங்கே நம்ம செல்வாக்கான ஆளுன்னு நிர்ணயிக்கப்படுவோம் இல்லையா? ஒரு நல்லது கெட்டது சாதிச்சுக்கலாம், ஒரு நல்லது கெட்டதை சமாளிச்சுக்கலாம்ங்க. அந்த வகையில் செல்வாக்கு இழந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்த கன்னிராசிக்கு செல்வாக்கு பழைய மாதிரி செல்வாக்கான ஆளாக வலம் வர போகிறீங்க. அதே போல் உத்தியோகத்தில், வேலையில், தொழிலில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி போகுதுங்க. நெருக்கடி அப்படிங்கிற பேச்சுக்கு இடமில்லைங்க. குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகிற மாதிரியே பணவரவுல தடைகளுமே விலகுதுங்க. பணவரவு அதிகமாகுமுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. தாய் வழி உறவுகளால் லாபம் உண்டாகுதுங்க. இது நாள் வரைக்கும் நிறைவேறாமல் போன ஆசைகள் எல்லாமே இனி நிறைவேற போகுதுங்க. எல்லா விதங்களுமே வெற்றி கிடைக்க போகுதுங்க. அடுத்ததா 8வது பிரச்சனை பார்த்தீங்கன்னா, சொத்து பிரச்சனைங்க. அது பெரும் பிரச்சனைங்க. நம்ம சொத்தாக இருக்கும், ஆனால் மற்றவங்க கேஸ் போட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்துருப்பாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடியுமுங்க. புதுசாக சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்குமுங்க.
எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் வருமுங்க. எல்லாத்துக்கும் மேல கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பா இருக்குமுங்க. ஒற்றுமை அதிகமாகுமுங்க. அதே போல பிள்ளைகளும் நீங்க நினைச்ச மாதிரியே வாழ்ந்து காட்டுவாங்க. ஒரு சிலர் புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைச்சிருப்பீங்க. அந்த தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் அமையுங்க. ஒட்டுமொத்தமா யோகமான காலமா இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கையினால உருவாயிருக்கக்கூடிய இந்த திரிகிரக யோகம் உங்களுக்கு பலன் கொடுக்குதுங்க. ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுதுங்க. இது மட்டும் தானா? இதெல்லாம் நடக்கணும்னா இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் விலகுதுனாலே இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்குமுங்க. இந்த குறிப்பிட்ட 8 பிரச்சனைகளை தாண்டி இந்த சக்தி வாய்ந்த திரிகிரக யோகம் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கணும்னா திடீர் நிதி நன்மைகளை கொடுக்குமுங்க. தொழில்ல நல்ல லாபத்தை பெறுவீங்க. எப்பேற்பட்ட சவால்களுமே புத்திசாலித்தனமா சமாளிக்கும் திறனை கொண்டிருக்க போறீங்க. வியாபாரிகள் நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க. புதிய ஒப்பந்தங்களை பெறுவீங்க. புதிய வருமான ஆதாரங்கள் உங்களுக்கு திறக்கப்படுங்க. நிதிநிலை நல்லா வலுவா இருக்குங்க. அதே மாதிரி குடும்பத்திலையும் சரி வாழ்க்கையிலும் சரி மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் ஒரு குறையும் இருக்காதுங்க. உங்க நீண்ட ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. அதிர்ஷ்டம் உங்க வாழ்க்கையில பிரகாசிக்க போகுதுங்க. சமுதாயத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகமாக போகுதுங்க. செல்வாக்கு மிக்க நபருடைய நட்பு கிடைக்குமுங்க. வெளிநாட்டு பயணங்கள் போயிட்டு வருவீங்க. சுப நிகழ்ச்சிகளில் அதிகமாக நீங்கள் பங்கேற்பீங்க. வீட்லேயுமே அடுத்தடுத்த நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்குமுங்க. திருமணம், சீமந்தம், காதுகுத்து இந்த மாதிரி நிறைய. அதே மாதிரி புதுசாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இல்லை புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்கள் எண்ணங்கள் எல்லாமே ஈடேறி வருங்க. நல்ல வெற்றி கிடைக்குமுங்க. நீண்ட காலமாக உங்களுக்கு பணம் எங்காவது வெளியில் சிக்கி இருந்தால் கூட அந்த சிக்கி இருந்த பணம் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல் வருமானத்தில் உயர்வு ஏற்படுதுங்க. வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகுதுங்க. புதிய வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீங்க. வேலையில் இருக்கிறீங்க, தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை திறம்பட செய்து முடிப்பீங்க. இந்த காலகட்டத்தில் மேல் அதிகாரிங்க உங்களுக்கு முழு ஆதரவை கொடுப்பாங்க. அதே போல ஏற்கனவே செய்த முதலீடுகள் இருந்து இப்போ நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க. பங்குச்சந்தை, பந்தயம், லாட்டரி மூலமே நல்ல ஆதாயங்களை பெறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. எல்லாத்துக்கும் மேல நிறைய பயனுள்ள மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுங்க. இந்த சக்தி வாய்ந்த யோகம்ங்கிறது லாப வீட்டில் உருவாகுதுங்க. வருமானம், நிதி நிலைமையில முன்னேற்றம், வேலையில இருக்கிறவங்க சம்பள உயர்வை எதிர்பார்க்கலாமுங்க. வியாபாரத்தில் இருக்கவங்க பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலம் எதிர்பார்த்த லாபத்தை அடைய போறீங்க. வேலை தொடர்பா வெளிநாட்டு பயணம் போயிட்டு வாங்க. வியாபாரத்தை விரிவு செய்வதற்கான நேரம் இதுங்க. இதோட உங்க குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகளை பெற போறீங்க. ஆரோக்கியம் உங்களுக்கு நல்ல உறுதுணையா இருக்குமுங்க. புதுசா வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, ஏதாவது ஒரு வகையில முதலீடுகள் பண்றது, இப்படி பணவரவும் தாராளமா இருக்குமுங்க. சொத்து சேர்க்கையும் அதிகமா இருக்குமுங்க. அதாவது திருக்கிரக யோகம் கன்னிராசியுடைய வாழ்க்கையில இதுதான் அதுதான் இல்லைங்க. எப்பேற்பட்ட பிரச்சனை வாழ்க்கையில நிலவி இருந்தாலும் அது இந்த காலகட்டத்துல ஒரு முடிவுக்கு வரப்போகுதுங்க. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, தொழில் வாழ்க்கையிலும் சரி வெற்றி பெற போறீங்க. செழிப்பா இருக்க போறீங்க. அடுத்ததா மாணவர்களுக்கு இந்த யோகத்தால போட்டித் தேர்வுகள்ல வெற்றி பெறுவீங்க. இதுவே அரசாங்க உத்தியோகத்துக்கு ஏதாவது ட்ரை பண்ணா கூட சிறந்த முடிவுகளை அடைவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க. மாணவர்கள் எல்லாம் நீங்க விரும்பிய பள்ளி மற்றும் கல்வி நிறுவனங்களை சேர்ந்து படிப்பதற்கு சிறப்பான நேரம்ங்க. அதே போல இந்த காலகட்டத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய எந்த வேலையா இருந்தாலும் சரி வெற்றிகரமாக முடிச்சுக்க போறீங்க. மொத்தத்தில் இந்த திருக்கிரக யோகம்ங்கிறது கன்னிராசிக்கு வாழ்க்கையே அமோகமாக மாற்றி கொடுக்க போகுதுங்க. திரும்பவும் சொல்கிறேங்க, ஒட்டுமொத்தமாக கன்னிராசிக்கு இந்த திருக்கிரக யோகம் என்ன மாதிரிய பலன்களை கொடுக்கும்னா
நீண்ட காலமாக நீங்கள் ஆசைப்பட்ட காரியங்கள் நிறைவேறுமுங்க. மன அமைதி மகிழ்ச்சி அதிகமாகுங்க. தொழில் மற்றும் பண வருமானத்தில் பெரும் வளர்ச்சி இருக்குமுங்க. சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் உயருமுங்க. புதிய முதலீடுகள் கூட வெற்றிகரமான லாபத்தை பார்ப்பீங்க. அதே போல் தொழில் வணிகத்தில் அதிக லாபம், நிதி நிலையில் உயர்வு, உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குமுங்க. பொறுப்பு மற்றும் தலைமைத்துவம் அதிகரிக்குமுங்க. பணப்புழக்கம் அதிகமாகுமுங்க. புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குமுங்க. ஆல்ரெடி வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வளர்ச்சி பார்ப்பீங்க. தொழில் மற்றும் சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய அளவுக்கு தன வரவு தாராளமாக இருக்குமுங்க. இதற்கு உறுதுணையாக ஆரோக்கியமும் இருக்குமுங்க. இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களில் திருக்கிரக யோகத்தினால கன்னிராசிகளுக்கு எந்தெந்த பிரச்சனை சரியாகும், மேலும் எந்தெந்த மாதிரியான சிறப்பான பலன்கள் கிடைக்குங்கிறத தெளிவாக பார்த்துட்டோங்க. இது எல்லாமே உங்களுக்கு நிலைச்சிருக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், ஒவ்வொரு சனிக்கிழமையுமே ஆஞ்சநேய பெருமானுக்கு வெண்ணெய் சாற்றி வெற்றி மாலை அணிவித்து வணங்கி வர சகல விதங்கள்லையும் சௌபாக்கியம் கிடைக்குமுங்க. அதே போல் தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகுமுங்க. எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு சக்தியும் இருக்குதுங்க. எல்லாத்துக்கும் மேலே உடல் வலிமை கூடுமுங்க, மன வலிமை கூடுமுங்க. வியாழக்கிழமைகள் தோறும் குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து மஞ்சள் கொண்ட கடலையை நைவேத்தியமாக படைத்து வரக்கூடிய பக்தர்கள் குரு பகவானுடைய பரிபூரண அருள் கிடைக்குமுங்க. பணம் பற்றின கவலைகள் மறையுமுங்க. கன்னிராசி முக்கியமாக வழிபாடு செய்ய வேண்டியது புதன்கிழமைகள் தோறும் உங்களுடைய இஷ்ட தெய்வம், அதிர்ஷ்ட தெய்வமான பெருமாளை வழிபாடு செய்யணுமுங்க. அதுவும் சாதாரணமாக இல்லைங்க. மகாலட்சுமி தாயார் கூடிக்கொண்டிருக்கக்கூடிய துளசி மாலையை அணிவித்து வழிபாடு செய்ய செல்வ செழிப்பு மேலோங்குமுங்க. ஆரோக்கியம் மேம்படுமுங்க. எல்லா விதங்களிலுமே வெற்றி தொடருமுங்க. இதை தாண்டி ஒரு விஷயம் சொல்கிறேங்க, தொட்டது எல்லாமே பொன்னாக மாறுமுங்க. 100க்கு 100% கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கைங்கிறது முடிவில்லாத அதிர்ஷ்டத்தையும் என்றைக்கும் துணையாக வரக்கூடிய பெயர் புகழை சம்பாதிக்க போகிறீங்க. நல்லா இருக்க போகிறீங்க. ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.